கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அருமையான இந்த நாளை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஏராளம் நன்றி சொல்வதற்கு உண்டு. அவர் நமக்கு செய்த உபகாரங்கள் ஏராளமாக இருக்கிறபடியினாலே இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பாடி துதித்து அவரை உயர்த்த போகிறோம். உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரு சொல்லி என்னை அழைத்தவரே. உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரு சொல்லி என்னை அழைத்தவரே. நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவே? நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவே? ஜீவ நதியாய் என்னில் பாய்ந்திடுமே, பகலும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே. ஜீவ நதியாய் என்னில் பாய்ந்திடுமே, பகலும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே. உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரு சொல்லி என்னை அழைத்தவரே. இஸ்ரவேலரோடு சென்ற மேகஸ்தம்பமே, மகிமையின் மேகமாய் என்னோடு வாருமே. இஸ்ரவேலரோடு சென்ற மேகஸ்தம்பமே, மகிமையின் மேகமாய் என்னோடு வாருமே. கண்மலையை பிளந்து தாகம் தீர்த்த நேசரே, கண்மலையை பிளந்து தாகம் தீர்த்த நேசரே, சிலுவையில் என்னை கண்டவரே, சிலுவையில் என்னை கண்டவரே. நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவே? நீர் என்னோடு வராவிட்டால் நான் எங்கே செல்லுவே? ஜீவ நதியாய் என்னில் பாய்ந்திடுமே, பகலும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே. ஜீவ நதியாய் என்னில் பாய்ந்திடுமே, பகலும் எந்தன் தாகம் தீர்த்திடுமே. உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரு சொல்லி என்னை அழைத்தவரே. உள்ளங்கையில் வரைந்தவரே, கண்மணி போல் காப்பவரே, தாயின் கருவில் என்னை கண்டவரே, பேரு சொல்லி என்னை அழைத்தவரே. ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம எல்லாரும் நோக்கி பார்ப்போம். இந்த நாளிலையும் கூட ஆண்டவரை துதிக்க, தேவனை ஸ்தோத்தரிக்க, கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தும்படியாக தேவன் எங்களுக்கு பாராட்டின நல்ல தயவுக்காக கிருபைக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து கூட இரும், ஆசீர்வதியும் ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே வாசிக்கும்படியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத பகுதியில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை, அது என்னவென்றால் இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை. என்ன சொல்கிறார் பாருங்க, நம்மளை ஆண்டவர் என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். உங்கள் உள்ளங்கையை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த நேரத்தில் உங்கள் கைகளில் உள்ளங்கைகளில் எவ்வளவு வரை இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள்லாம் தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்காக பல மனிதர்கள் கைரேகை பார்க்க போவார்கள். நம்முடைய கையில் இருக்கக்கூடிய வரை என்பது இதுதான் நம்முடைய எதிர்காலத்தை அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் சிலர் உண்டு, அதை நம்புகிறவர்களும் உண்டு. ஆனால் வேதத்தில் இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இந்த கை ரேகையை பார்த்து அதே சிலர்கள் கணித்து சொல்வார்கள், உங்களுக்கு இந்தந்த காரியங்களெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்று சொல்லி கைரேகை பார்த்து சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அதில் எவ்வளோ உண்மை இருக்கோ, அது எவ்வளோ பொய்யோ அது எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று, வேதம் நமக்கு இதை அனுமதிக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகள் யாரும் கைரேகை பார்த்து தங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கிறவர்கள் அல்ல. அவர்கள் கர்த்தரிடத்தில் தன்னுடைய எதிர்காலத்தை கேட்டு கர்த்தர் அவங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாசித்து கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து எதிர்கால ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய அருமையான உண்மையாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஆண்டவராகிய தேவன் ஸ்தோத்திரம் இங்கே சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் அப்படிங்கிற. இன்னும் ஒரு சில மனிதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னுடைய தலையில் எழுதப்பட்டிருக்கிறது, தலை ஓட்டில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். மரிச்சதுக்கப்புறம் தலைவோடு எடுத்து பார்த்தா அதில் எழுதப்பட்டிருந்தது, அவன் தலையில் எழுதப்பட்ட மாதிரி தான் நடக்கும் அப்படின்லாம் சிலர் சொல்கிறாங்க, நம்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் எங்கேயுமே நம்மளை குறித்து, நம்ம சரீரத்தில் எங்கேயுமே எழுதலை. நம்மளை குறித்து அவர் எங்கே எழுதி வச்சிருக்கிறாருன்னா, ஸ்தோத்திரம், அவருடைய உள்ளங்கையில் எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய கையில் நம்மளை வரைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். வரைந்திருக்கிறார்னா ஒருவேளை நம்முடைய உருவத்தை அவர் அங்கே வரைஞ்சிருக்கிறாரா அல்லது நம்முடைய பெயரை அங்கே வரைஞ்சிருக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வசனம் என்ன சொல்லுகிறது, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா நம்முடைய பெயர்கள் ஆண்டவருடைய கையில் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்பது அதனுடைய பொருள். என்ன அர்த்தம், இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? கர்த்தர் நம்முடைய கைகள், அவருடைய கைகளில் நம்மளை வரைந்திருக்கிறார்னா அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நீங்கள் நல்லா கவனிக்கணும். நம்முடைய உள்ளங்கையில் எழுதப்பட்ட அந்த வரைகள் எவ்வளவு தேய்ச்சாலும் அதை நீங்கள் அழிக்கவே முடியாது. உங்கள் கையில் உடம்பில் உள்ள பல பகுதிகளில் காயங்கள் இருக்கலாம், காயங்களினாலே சில தழும்புகள் இருக்கலாம், அதையெல்லாம் மருந்து போட்டு அதை சரி செய்திடலாம். அந்த காயத்தினுடைய தழும்புகள் கூட இல்லாமல் ஆக்க முடியும். ஆனால் உள்ளங்கையில் எழுதப்பட்டிருக்கிற வரைய யாருமே என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது. நமக்கு தெரியும், நம்முடைய இந்திய நாட்டில் நமக்கு எல்லாருக்கும் ஆதார் கார்டு அப்படி சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. நம்முடைய கைகளில் உள்ள 10 விரல்களையும் அதில் பதிஞ்சிருக்கிறோம். நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னு சொன்னால் உடனே விரலை வச்ச உடனே அந்த ரேகை அப்படியே இருக்கிறது, எத்தனை நாளானாலும் அது அழியாது. ஆனாலும் அந்த ரேகை அடையாளமாக இன்றைக்கி வைக்கிறாங்க. இது மாதிரி தேவனாகிய கர்த்தர் நம்மளை அவருடைய கைகளில் வரைந்து வைத்திருக்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளை அவர் மறக்க மாட்டார், மறந்து போக மாட்டார், பிரிக்க முடியாது அவருடைய கையிலிருந்து. அவ்வளோ தூரம் தெய்வம் நம்மளை பாதுகாக்கிறார் என்பது தான் இந்த வசனம் நமக்கு வெளிப்படையாக சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்த பிறகு
ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் என்னை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க அப்படி சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டிருக்கிறீங்களா? அதில் 14வது வசனத்தை பாருங்கள். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். பார்த்தீங்களா? இதே மாதிரி ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை மகளே மகனே, உன்னை மறக்கலை, உன்னை வந்து என் உள்ளங்கையில் நான் வரைஞ்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்குற யாராகிலும், எங்கே இருந்தாகிலும், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள், நான் தேவனால் மறக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நிச்சயமாக கர்த்தர் உங்களை மறக்கலை, நினைவு வச்சிருக்கிறாரு. இந்த உள்ளங்கையில் அழகாக வரைஞ்சி வச்சிருக்கிறாரு. சந்தோஷப்படுங்க, கர்த்தரை துதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்கள் உள்ளங்கையை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் நினைக்கணும், என் உள்ளங்கையில் எப்படி வரைகள் இருக்குதோ இது மாதிரி கர்த்தருடைய கைகளில் நான் வரையப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி. எங்களை உள்ளம் கைகளில் நீர் வரைந்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை பாதுகாக்கிறது, எங்களை மறந்து போகவில்லை, ஞாபகமாய் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.